ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளிக்கிழங்கு கீரையை தான் இன்றைக்கி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூட ஒரு சின்ன கிச்சன் டிப்பு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த கீரை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கிடைக்கிறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கீரையை இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒன்று கட் பண்ணியிருக்கேன். தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கீரை இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போடணும். இதுதான் அதோட அளவு. ஜீரகம், அப்புறம் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பவுட்ரு இருந்தால் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முழு வெந்தயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ ரிச் இன் அயன் அண்ட் ப்ரோட்டீன். அதனால் இதை கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா பொரியட்டும் ஆயிலில். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கட்டும். மற்ற பொருள்லாம் இதில் லேசாக வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகம். ஸோ கண்டிப்பாக இதை வீக்லி த்ரைஸ் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். 3 or 4 times எடுக்கலாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த கீரை ரொம்ப கிடைக்கிறது இல்லை நம்ம ஊரில். எல்லோரும் அந்த கீரையை பிச்சுட்டு வெறும் கிழங்கு மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்களோட ஓன் ஃபார்ம், இல்லை ஒரு சிலர் வந்துட்டு தள்ளுவண்டியிலலாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட தோட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பேபி ஃபுட்டாகவும் கொடுக்கலாம். ஐசைட்க்கு ரொம்ப நல்லது. ஸோ பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லா இன்டியூஸ் பண்ணும். ஸோ இதை இது போலவே செஞ்சுட்டு இதில் பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாமல் செஞ்சு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு சாதத்தோடு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லேசாக பொரியட்டும். ஓகே, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போது நம்ம மற்ற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன்னா ஒரே டைமில் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கீரையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வதக்கினா போதும். அப்புறம் கீரை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இதில் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம், தக்காளிலாம். அதுக்காக இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் இப்போவே ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சேர்த்துட்டு பாக்கி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ கீரை சேர்த்துடலாம். கீரையும் இதே போல் நல்லா வதக்கிக்கணும். சுருங்கிடும் கொஞ்சம் நேரத்தில். சூடு ஏற ஏற கீரை வந்துட்டு சுருங்கிடும். ஸோ கொஞ்சம் தான் கிடைக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் கீரை இருக்குது. ஒருத்தவங்களுக்கு தான் சைட் டிஷ்க்கு இது பத்தும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக கிடைக்க வேண்டிய பொருள் இதெல்லாம். பட் ஆனால் எதுனாலன்னு தெரியல, எதுக்கு முள்ளங்கிக்கு இது போல் கிழங்குக்கெல்லாம் கீரையை பிச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல எனக்கு. பட் அந்த கீரை வந்துட்டு ரொம்பவே சத்து. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 150 ml தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு 150 ml ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்சரில் இருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை நீங்கள் மிக்சியில் நல்லா அடிச்சிருங்க. மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க. நம்ம பெரியவங்க சாப்பிட்றப்போ இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த டெக்ஸ்சர் பிடிக்குங்கிறதுக்காக நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சத்தானது. ஸோ இப்போ அடுத்து யூஸ்ஃபுல்லான டிப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது போல் பிளெண்டர் ஜார் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பிளேடுக்கு கீழெல்லாம் அழுக்கு தங்கும். அப்புறம் பிளேடும் கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் ஆகும் கொஞ்ச நாள் போனோன்னு. அப்போ அதுக்கு இது போல் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு இதை நல்லா ஒரு 2-3 minutes அந்த மிக்சியில் விடாமல் ஓட்டிகிட்டே இருங்க. அப்போ அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். அந்த
ஜாரோட பிளேடும் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப் ஆகும். சின்ன சின்ன கேப்பில் இருக்க அழுக்கு எல்லாமே அந்த உப்போடு வந்துடும். இப்போ இந்த உப்பை வந்துட்டு நம்ம கீழே கொட்டிடலாம். வீக்லி ஒன்ஸ்